ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆயுதங்களாகிய சர்வாயுத வர்க்கத்தை அணிஞ்சுக்கிட்டு விசுவாசத்தோடு அதை அறிக்கைறோம். இன்னைக்கு நாம் அணிய இருக்கிற ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அது என்ன சுவிசேஷத்தை போய் ஆண்டவர் பாதரட்சைக்கு ஒரு செருப்புக்கு சமமாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் நினைக்கலாம். நான் அதை குறித்து விளக்கம் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாரும் அறிக்கையிட ஆயத்தமாகும். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது செருப்போ இல்லைன்னா ஷூவை போடாமல் போகிறதில்லை. அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஆண்டவர் நம்முடைய கால்களுக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் தான் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இந்த சுவிசேஷம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல செய்தி. அதாவது பாவியாக இருக்கிற ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த நாளில் முதலாவதாக நாம் அணிந்து கொள்கிற இந்த சுவிசேஷம் என்னும் பாதரட்சை நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை கொண்டு வருகிறது, விடுதலை கொண்டு வருகிறதுன்னு சொல்லி நம்ம அறிக்கையிடலாம். நல்ல ஆண்டவரே, உங்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்ததினால் பாவங்கள், சாபங்கள், வியாதிகளிலிருந்து நீங்கள் எனக்கு ஒரு விடுதலையை, ரட்சிப்பை கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் அந்த விடுதலை, அந்த ரட்சிப்பு என்னோடு கூட இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை சுவிசேஷமாக சொல்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்ற வசனத்தின்படி இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற பாதங்களாக எங்கள் பாதங்களை நீர் மாற்றி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். 2வது ஆயத்தம் என்னும் பாதரட்சை அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த நாளை நம்ம எதிர்கொள்றதுக்கு இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி நம்மளை ஆயத்தமாக்குது. ஆகவே கண்களை மூடி நாம் எல்லாரும் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, இந்த நாளை நான் வெற்றியோடு எதிர்கொள்ள என்னை நீங்கள் ஆயத்தப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு போர் வீரன் கால்களில் காலணியில் அணிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறது போல இந்த நாளை எதிர்கொள்ள நீங்கள் என்னை ஆயத்தமாக்குறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் சுவிசேஷம் எனக்குள் இருப்பதினாலே அது என் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் என்று நம்பிக்கையோடு நான் அறிக்கையிடுகிறேன். இந்த நாளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். 3வதா, இராணுவ வீரர்கள் ஷூவை போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் அவங்க கரடு முரடான பாதையில் போகும்பொழுது கல் முள்ளில் இருந்து அவங்க பாதங்களை அது பாதுகாக்குது. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பல சவால்கள், கரடு முரடான பாதைகளை நம்ம போகிறோம். அப்போ இந்த சுவிசேஷன்ற பாதரட்சை நம்மளை பாதுகாக்கும். கண்களை மூடி நம்ம எல்லாரும் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்ற வார்த்தையின்படி இந்த நாள் முழுசும் எனக்கு வழி காண்பீங்கப்பா. உம்முடைய வார்த்தைகள் என்னை பாதுகாப்பதற்காக ஆண்டவரே, கரடு முரடான வாழ்க்கை பாதையிலே என்னை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய சுவிசேஷம் என்னை பாதுகாக்கும், என்னை வழி நடத்தும், என்னை நல்வழிப்படுத்தும் என்று விசுவாசத்தோடு நான் அறிக்கையிடுகிறேன். நீர் அப்படியே செய்ய போவதற்காக உம்மை நான் துதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். 4வதா, இராணுவ வீரர்கள் ஷூ அணிஞ்சிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கூடாரத்தில் இருக்கக்கூடாது, அவங்க முன்னேறிட்டே போகணும், எதிரிகளை எதிர்கொள்ள போகணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த நாளில் முன்னேறணுமே தவிர ஒரு நாளும் சோர்வடையக்கூடாது. ஆகவே இந்த நாளில் கர்த்தர் நம்ம தொடர்ந்து முன்னேற நமக்கு பலன் தருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடலாம். கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய சுவிசேஷம் என்னும் பாதரட்சை நான் முன்னேறி செல்ல எனக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, எந்த சவால்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் நான் சோர்வடையாமல், பலவீனம் அடையாமல், நீங்கள் கொடுக்குற பலத்தில் நான் தொடர்ந்து முன்னேறி செல்லணும்ப்பா. ஒரு இராணுவ வீரன் எத்தனை தடைகள் வந்தாலும் தொடர்ந்து லக்கை நோக்கி ஓடுறது மாதிரி ஆண்டவரே, நாங்கள் இந்த நாள் முழுசும் நீங்கள் கொடுத்த லக்கை நோக்கி ஓடணும், உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும். கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். 5வது, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அதாவது சுவிசேஷம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருது. ஒரு இராணுவ வீரன் காலில் அந்த ஷூ அணிஞ்சிட்டா அது அவருக்கு ஒரு நல்ல கிரிப்பை கொடுக்குது.
அவர் கீழே இருக்கிற கரடு முரடான இடத்துல கூட அது ஸ்டெடியாக நிற்கிறதுக்கு அவருக்கு உதவி செய்யுது. அதுபோல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், சோதனைகளை நம்ம எதிர்கொள்ளும் போது இந்த சுவிசேஷம் நமக்கு ஒரு கிரிப்பை கொடுக்குது, நம்மளை ஸ்டெடியாக நிற்க வச்சு பலப்படுத்துது. ஆகவே கண்களை மூடி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று வேதம் சொல்கிறது போல இந்த நாளில் நாங்கள் உங்களே நம்பியிருக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுசும் பூரண சமாதானத்தை நீங்கள் எங்களுக்கு தரதுக்காக நன்றி. பல நேரங்களில் நாங்கள் வழிக்கு விழுறது மாதிரி சோதனைகள் வரும்பொழுது கர்த்தாவே, நாங்கள் பலவீனப்படுகிற நேரத்தில் உம்முடைய சுவிசேஷம் எங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி. எங்கள் மனசின் ஆழத்தில் ஒரு சமாதானத்தை நீங்கள் கொடுக்கறதுக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் அந்த சுவிசேஷம் எங்களுக்கு சமாதானத்தையும் பலனையும் தருன்ற நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போவதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆறாவதா, ஒரு இராணுவ வீரன் காலில் ஷூ அணிஞ்சிக்கிட்டு நடந்து போகும்பொழுது அது தரையில் காலடி தடத்தை உறுதியாக பதிக்குது. அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏதோ வாழ்ந்தோம் போனோன்னு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்ற அடையாளத்தை இந்த பூமியில் நம்ம பதிக்கணும். அதனால் கண்களை மூடி நம்ம எல்லாரும் அப்பாவை அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் வெளியில் போகும்பொழுது நாங்கள் உங்கள் பிள்ளைகள் அப்படின்ற அடையாளத்தை வெளிப்படுத்தும்படி எங்களுக்கு பலன் தாங்க. கர்த்தாவே, எங்களுடைய நற்கிரியைகள் மூலமாக நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் அறியும்படியாக உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் பிரகாசிக்க கிருபை தாங்க. கர்த்தாவே, நாங்கள் கிறிஸ்துவின் அடையாளத்தை இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்கள் அப்படியே செய்வீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கை எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கடைசியா ஏழாவதா, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது எதை மறந்தாலும் காலில் ஷூவையோ செருப்பையோ அணிய மறக்கிறதில்ல. அதுபோல் இன்னைக்கு ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தின் ஆயத்தன்ற பாதரட்சையை மறக்க மாட்டேன். தினமும் நான் அதை அணிஞ்சுக்கிடுவேன். உமக்காக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நான் ஓடுவேன்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிப்போம். அதை அறிக்கையிடுவோம். கர்த்தாவே, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொன்னீங்களேப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களை பின்பற்றி வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எதை மறந்தாலும் ஆண்டவரே, இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சியை மறந்துடாமல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை அணிஞ்சு வெளியே போக, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வெற்றியுள்ள ஒரு நாளாக அதை மாற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நாளில் விசுவாசத்தோடு அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சியை நாங்கள் அணிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் உங்கள் கூட நடக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் எங்கள் கூடவே எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் செய்கிற எல்லா வேலையிலும் எங்களுக்கு வெற்றியை தாங்க. இந்த நாளில் சமாதானத்தின் நாளாக மாற்றுங்க. நாங்கள் மற்றவர்களுக்கு உங்கள் சுவிசேஷத்தை சொல்ல ஒரு வாய்ப்பை தந்து எங்களை ஆசீர்வதிங்க. நிச்சயமாக இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு அறிக்கை எடுக்கிறோம். அப்படியே நீர் செய்ய போவதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய வாழ்க்கை பாதையில் ஒவ்வொரு நாளும் கல்லையும் முள்ளையும் நம்ம கடந்துட்டு போகிறோம். பல சோதனைகளையும் பல நெருக்கடிகளையும் நம்ம சந்திக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சையை விசுவாசத்தோடு நம்ம அணிஞ்சிருக்கிறோம். ஆகவே நிச்சயமாக இந்த நாளில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. கர்த்தர் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவார். இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு சொன்ன குறிப்புகளில் எது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.